நான் முனைவர் கவிதா ராஜசேகர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சி தமிழ் உயராய்வு துறையினுடைய தலைவர். முதல்ல என்னுடைய மாணவி ஹரிஸ்வேதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த இளம் வயதிலேயே இளம் படைப்பாளியாக வடிவெடுத்திருக்கிறார். அதுவும் உங்கள் முன்னிலையில் உங்களுடைய வாழ்த்துக்களை சேர்த்து அவர் மென்மேலும் பல நூல்கள் படைக்க எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு கொட்டி கொடுத்து விடுவோம். இந்த சிறப்பான நூலை வெளியிடுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கும், பொதிகை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் சார்பாக மனமார்ந்த நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த கவியரங்கத்தில் என்னுடைய தலைப்பு பாரதியின் மக்கள் பார்வை. தமிழ் வணக்கம். எனக்குள் வாழும் என் தமிழே, என்னை வாழ வைக்கும் நறுந்தமிழே, அகரம் தந்த ஆதி மொழியே, எங்கள் உயிரோடு பிணைந்து உதிரத்தில் ஓடும் உணர்வான அன்னை மொழியே, உமக்கு என் முதல் வணக்கம். நான் முனைவர் கவிதா ராஜசேகர். 100 ஆண்டு கடந்தும் பாவாண்டது பாரதியின் மக்கள் பார்வை என்னும் தலைப்பில் கவிப்பாட இணைந்திருக்கின்றேன். தலைமை வணக்கம். ஆலிசூழ் உலகினிலே அருந்தமிழ் தொண்டாற்றும் பைந்தமிழ் உறவே, என் இசையும் புகழ் பரப்பி தம் இருப்பை இனிமையாய் உணர்த்தி 100 ஆண்டு கடந்தும் பாவாண்ட பாரதி என்னும் சிறப்பான கவியரங்கத்திற்கு பொறுப்பான தலைமை வகிக்கும் கவியரங்க தலைமை கவிஞர் திரு ஜான் தண்டராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கங்கள். அவை வணக்கம். கவி பாட கலிப்போடு வந்திருக்கக்கூடிய கவி தோழமைகளுக்கும், சிறப்பான கவியை செவிமடுக்க காத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமகிழ் வணக்கங்கள். பாரதியின் மக்கள் பார்வை. எட்டயபுரம் கண்டெடுத்த ஈடில்லா நன்முத்தே, கவிஞருள் எவரும் எட்டாத உயரத்தை எளிதாய் அடைந்திட்ட இந்தியாவின் சொத்தே. பாரதியே, எட்டயபுரம் கண்டெடுத்த ஈடில்லா நன்முத்தே, கவிஞருள் எவரும் எட்டாத உயரத்தை எளிதாய் அடைந்திட்ட இந்தியாவின் சொத்தே. பொன்னிடை வைத்த அக்னி குஞ்சாய் விட்டெறிந்த வார்த்தைகளால் சுட்டெறிந்தே போனது அந்நியர் ஆதிக்கம். கோபத்தின் கொந்தளிப்பை முறுக்கிய மீசையிலும், ஆரவாரமில்லாத அமைதியை இறுக்கிய முண்டாசிலும், தீர்க்கமான சிந்தனையை தெரித்திடும் பார்வையிலும் கொண்டு கலைமகளின் கரம் பிடித்து தலை நிமிர்ந்து நடந்த வண்ணி. கலைமகளின் கரம் பிடித்து தலை நிமிர்ந்து நடந்த வண்ணி. பாட்டி என திருப்பும் திசையெல்லாம் கனல் வீசி கவி பாடிய நெருப்பு கவியே. பாட்டி என திருப்பும் திசையெல்லாம் கனல் வீசி கவி பாடிய நெருப்பு கவியே. தனி ஒருவனுக்கு உணவில்லையே இச்சகத்தினை அழித்திடுவோம் என அச்சமதை மிச்சமின்றி விரட்டி அடித்த வீர கவியே. தரம் தாழும் தரணியில் அறம் சேர்க்க வந்தோனென, தரம் தாழும் தரணியில் அறம் சேர்க்க வந்தோனென, அடிமை தேசத்திலும் ஆளுமை கண்ட ஆற்றல் கவியே. ஆவேச வரிகளில் அக்னியாய் சூளுரைத்த ஆவேச கவியே. தமிழின்றி நீ இல்லை, உன்னை நீக்கி தமிழே இல்லை தமிழ் கவியே. வாழ்ந்திருந்த காலமெல்லாம் சுதந்திர பாரதம் காண்பதொன்றே வேட்கையாய் கொண்டிருந்த லட்சிய கவியே. கண்ணனுடன் காதலையும் காக்கை குருவியுடன் நேசத்தையும் களிப்பாய் சொன்ன கலை கவியே, கடவுள் கவியே. பன்மொழி வித்தகராய் பவனி வந்த போதிலும் தரணியில் உள்ள மொழிகள் எதுவும் தமிழ் மொழிக்கு இணையாகவென வீர முழக்கமிட்ட வீர கவியே. பெண் விடுதலை அடையாத சமுதாயத்தில் மண் விடுதலை சாத்தியமில்லை என்றுணர்ந்து மாதரம்மை அடிமை செய்யும் மடமையை சாடி புதுமை பெண்ணவளை போற்றி வரவேற்ற புதுமை கவியே. பெண்ணடிமை ஒழித்த காவலனும் நீயே, மண்ணடிமை எதிர்த்த மானுடனும் நீயே. தனக்கென தனி புகழேதும் தேடாமல் தமிழுக்கெனவும் தாய் நாட்டிற்கெனவும் தன்னை அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு கவியே. தமிழ் எங்கள் உயிர் என்று ஏட்டில் எழுதி வைத்தால் போதுமென
வீர முழக்கத்தில் மட்டும் தமிழுக்கு முன்னுரிமை அளித்துவிட்டு வீடு முதல் நாடு வரை புகுந்த அந்நிய மொழியின் ஆதிக்கத்தை கண்ட பாரதியே, உன் சீற்றமது பாக்களின் வழியே பாரெங்கும் எதிரொலிக்கையில் மந்தமென கிடந்த மக்களிடையே மறுத்தமிழரின் வீரத்தை விதைத்தவன் நீயே. அதனாலேயே அடிமை தலையில் கட்டுண்டு அமைதியாய் உறங்கி கிடந்தவர்களது உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டது விடுதலை வேள்வி தீயே. அச்சமில்லை 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 என அச்சமதை துச்சமாக்கியோனே, துயரங்கள் துரத்திடனும் தோளாத இமயமே. வாழும் போது வாழ்த்தப்படாமல் போனாலும் இறந்தும் இரவா கவிஞனாய் இன்முகம் காட்டி இச்சகமதில் என்றென்றும் நிறைவாய் நின்றவன் நீயே. இன்று கவி எழுதும் அனைவரது இதயத்துள்ளும் உனக்கென ஒரு சிம்மாசனம் உள்ளதென்பது உறுதியே. தமிழும் தமிழரும் உள்ளவரை தலைத்திருக்கும் உன் புகழே. அக்னி புலம்பாக அந்நியரை தகித்தவனே, முகமது முறுக்கி மொழி வழி கனன்று விழி வழி வந்ததோ மக்களின் விடியலுக்கான நெருப்பு. அது அணையா நெருப்பு, மக்களின் மனங்களில் அமிழ்ந்திருக்கும் நெருப்பு, உறங்கி கிடக்கும் எரிமலையாய் உள்ளிருக்கும் நெருப்பு. தமிழுக்கோ தமிழர்களுக்கோ தாய் நாட்டிற்கோ ஒரு பங்கமெனில் பொங்கி பெருகிடுமே நீ விதைத்து சென்ற அந்த விடியலுக்கான நெருப்பு. சாதிக்கும் வேகத்தை சந்ததிகளுக்கு கொடுத்து சாகா கவிதைகளால் சரித்திரமாய் நின்று செந்தமிழில் செந்தழல் கக்கிய எரிமலையே, செந்தமிழில் செந்தழல் கக்கிய எரிமலையே. 100 ஆண்டு என்ன 100,000 ஆண்டுகள் கடந்திடினும் நின் மக்கள் பார்வையின் வழி தரணியில் தமிழோடு நிலைத்திருக்கும் உன் பெயர் என்றுமே. 100 ஆண்டு என்ன 100,000 ஆண்டுகள் கடந்திடினும் நின் மக்கள் பார்வையின் வழி தரணியில் தமிழோடு நிலைத்திருக்கும் உன் பெயர் என்றுமே. வாழ்க பாரதியின் புகழ், வெல்க பாரதியின்